ஏ செல்வி, இந்த நேரத்துல நான் காஃபி குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. அப்படின்னு தெரிஞ்சுக்க. வார வாரம் உனக்கு பயம் விட்டு போச்சு. போய் ஹார்லிக்ஸ் இல்ல பூஸ்ட் எடுத்துட்டு வா போ. மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி எது கொடுத்தாலும் குடிக்கும். எனக்கு என்ன இது வேணான்னு சொல்லுது? என்ன அப்படியே நின்று இருக்க? போய் எடுத்து வா போ. சார், அப்ப இத கொண்டு போயிடவா? வெயிட். இந்த நேரத்துல எனக்கு காஃபி குடிக்க பிடிக்காதுதான். அதே நேரத்துல எதையும் வேஸ்ட் பண்ணவும் எனக்கு பிடிக்காது. நீ போய் ஹார்லிக்ஸோ பூஸ்ட் எடுத்து வா. ஓடு. சார், பூஸ்டா ஹார்லிக்ஸா தெளிவா சொல்லுங்க. பூஸ்ட். பூஸ்ட் தீந்து போச்சு. அத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஹார்லிக்ஸாவது இருக்கா? இருக்கு. போ, போய் போட்டு எடுத்து வா போ. நிக்காத. ஆமா ஆமா, அந்த ஆக்சிடென்ட் மேல எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நீங்க அட்டெம்ப்ட் மர்டர்னு கேஸ ஃபைல் பண்ணி உங்க என்கொயரி ஆரம்பிச்சிருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். எங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீட்ல இருக்கவங்க மேல கூட என்கொயரி எடுக்க வேண்டியது இருக்கும். உங்க ரூல் என்னவோ அதே மாதிரி பண்ணுங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கள விசாரிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு தேவை சத்யாவை ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியணும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். மா, என்னம்மா போலீஸ் விசாரணைன்னு பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட. அதுக்கு நீயே இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சத்யாவை யாரோ கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள சும்மா விட்டுற முடியுமா? அதுக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டினாதான் எல்லா உண்மையும் வெளியில வரும். அதுக்கு வீட்ல உள்ளவங்கள எதுக்கு விசாரிக்க சொல்ற? தேவைப்பட்டா நம்ம வீட்ல இருக்கிறவங்களையும் என்கொயர் பண்ண வேண்டி வரும்னு இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. அதுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு நான் சொன்னேன். அண்ணே, வீட்ல இருக்கிறவங்கள எதுக்கு என்கொயரி பண்ணோம்? அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாம எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு தம்பி? போலீஸோட ரூல் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அது எப்படி நாம வேண்டாம்னு சொல்ல முடியும்? எனக்கு உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாகணும். அப்படி தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். சரி சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். அம்மா, என்ன? நானும் வரேம்மா. நீயும் போறியா? நீயும் போயிட்டா யார் சமைக்கிறது? சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சத்யாக்காக்கு சரியாகிற வரைக்கும் நான் லீவ் எடுத்துக்கிறேம்மா. ஏன்? அக்கா ஹாஸ்பிட்டல்ல இப்படி இருக்கும்போது என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் அக்கா கூட இருந்து பாத்துக்கலான்னு இருக்கேன். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அப்போ இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? ஏய், நீ எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவ சத்யா கூட இருக்கணும்னு நினைச்சா அது அவளோட இஷ்டம். நீ போ, போய் வேலையை பாரு. செல்வி, நீ வா போலாம். அநியாயத்தை பாத்தியாமா? பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஹார்லிக்ஸே கொடுக்காம போயிட்டாமா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறா? சத்யா இல்லாத நேரத்துல செல்வியை மடக்கலான்னு பார்த்தா மிஸ் ஆயிட்டாலே. என்ன பிரதர், பச்சை கிளி பறந்து போயிடுச்சா?
என்ன சத்யா, எத்தனை பேர் அடிச்சு தூக்கியிருப்ப. இப்போ கண்மொழிக்க முடியாம கிடக்குற. கடைசியா உன் உயிர் என் கையில தான் போகணும்னு இருக்கு. அதான் என் ஆளுகிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. சாவடி. பெரிய டாக்டர் கூப்பிடுறாரு அர்ஜென்ட்னு சொன்னா ஏமாந்து போறதுக்கு நான் முட்டாள் நினைச்சியா? நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது உன்னை சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன்டா. எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு இவங்களை ஆக்சிடென்ட் பண்ண நீ தானே. என் ரவுடி பேபி இந்த நிலைமை காக்கணும் உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
வாங்கயா வேகம். மாப்ள சார் சார் அவனை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள், புரியுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொலை பண்ண வருவேன். எடுத்துட்டு வாங்கயா அவனை. மாப்ள உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? சரி வா வாடா. மாப்ள உட்கார்றா. இந்தா மாப்ள குடி. மாப்ள எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நினைச்சு கூட பார்க்கல மாப்ள. நீ வினோத் அடிச்ச ஒவ்வொரு அடியும் இப்ப நினைச்சா கூட எனக்கு புல்ல இருக்குது. என்ன அடி டேய், உனக்கு எங்க இருந்துடா இவ்வளவு கோவமும் தைரியமும் வந்துச்சு? எனக்கும் தெரியலடா, எனக்குள்ள எங்க இருந்து இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு. என்னமோடா ரவுடி பேபி எனக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் நீ அடிக்கும் போதெல்லாம் அப்படியே சிஸ்டரை பாக்குற மாதிரி தான்டா இருந்துச்சு. என்னாச்சு டாக்டர்? பல்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்நேரம் இவங்களுக்கு கான்சியஸ் வந்திருக்கணும். ஐயோ, ஆனா இன்னும் வராம இருக்கு. இப்படியே இருந்தா கஷ்டம். ஐயோ என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? கான்சியஸ் வராம இப்படியே இருந்தா கோமாவுக்கு போறது கூட சான்சஸ் இருக்கு. ஐயோ. இவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க இவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. பேசுறது இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கணும். நீங்க கொடுக்கற நம்பிக்கையில இவங்களுக்கு கான்சியஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க இருக்கிறவங்கள இவங்களுக்கு யாரை பிடிக்கும்? என் பையன் பிரபுவ. சரி, மத்தவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். போங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க. டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேச சொல்லியிருக்காரு.
என்ன பேசணும் ஏது பேசணும் எனக்கு தெரியலங்க. ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. உங்க கைய பிடிச்சி உங்க கண்ணை பார்த்து உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்ட நேரத்துல தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா உங்களை ஏத்துக்க முடியல சொல்லி நான் இத்தனை நாள் என்ன ஏமாத்திட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க எனக்குள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவே உங்களை பிரிஞ்சிருந்த தெரியுமா? அந்த நாள்ல தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னால உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீங்க பக்கத்துல இல்லாத நாளெல்லாம் உங்க நினைப்பு இல்லாத நேரம் எனக்கு இல்லைங்க. என்னையே அறியாம நான் உங்களே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நான் எந்த வேலை செஞ்சாலும் என் மைண்ட் ஃபுல்லா நீங்க தான் இருப்பீங்க. நானும் நீங்களும் வேற வேற இல்லைன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. எப்போதுமே நான் நினைப்பேன் என்னை விட நீங்க தான் என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்கன்னு. இப்ப சொல்றேன், நானும் உங்களை ஈக்குவலா நேசிக்கிறேங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாதுங்க. எனக்கு நீங்க வேணும். I love you, Rowdy baby. I love you. I want you in my life.